நாகார்ஜுனாவை என்ன எப்படி காட்டுறது, ஷோபின் எப்படி காட்டுறது, இப்படி டென்ஷன்லேயே ஒரு கதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கதை வந்து ரொம்ப கஷ்டப்படும். அது வந்து கதை வந்து சரியாக இயக்குனர் நினைக்கிற மாதிரி அந்த படைப்புக்கு கொண்டு வர முடியாது. கதைனால போலையா இல்ல தமிழ் டைரக்டர் பண்ணதுனால தமிழ் படமா இருக்கிறதுனால போலையா? இல்ல கூலி படம் கதைனால போலையா அப்படின்னா, கூலி படத்தோட கதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை நம்ம எப்படி எழுத போறோம், ரஜினி எப்படி என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஆங்கிள்லயே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சிந்திச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது இப்போ பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், விஜய் அப்படின்லாம் வரும்போது மக்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க தானே செய்யறாங்க. நீங்க வந்து கொடி பறக்குது எடுத்தீங்கன்னா தோல்வி படமா தான் முடியும். கொடி பறக்குது தோத்து போச்சு, ரஜினியோட சேர்ந்ததுனால தோத்து போச்சு. ரஜினியோட சேர்ந்து கமலோட சேர்ந்து ஒரு 16 வயதினுடைய கொடுத்த பாரதி ராஜா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காண்டி வந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படத்துல வந்து அமலாவையும் ரஜினியை போட்டு மசாலா படமா எடுக்கும்போது தோத்து போக தான் செய்யும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து நடிகர்களுடைய சம்பளம் வந்து பல மடங்கு வந்து ஏறிடுச்சு. பல மடங்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய்லாம் சம்பளம் நடிகர்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து கூலி படம் கதைனால போலையா இல்ல தமிழ் டைரக்டர் பண்ணதுனால தமிழ் படமா இருக்கிறதுனால போலையா? இல்ல கூலி படம் கதைனால போலையா அப்படின்னா, கூலி படத்தோட கதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகரை அவர் நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், அவருடைய ஆடியன்ஸ் வந்து என்னமோ ரஜினிகிட்ட எதிர்பார்ப்பாங்களே, அதை நம்ம எப்படி கொடுக்க போறோம், ரஜினியே எப்படி நம்ம ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல காட்ட போறோம், ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை நம்ம எப்படி எழுத போறோம், ரஜினி எப்படி என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஆங்கிள்லயே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சிந்திச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இங்க என்ன பண்றாங்கன்னா வழக்கமா இப்ப சமீபத்தில் ஒரு விஷயம் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, பேன் இண்டியா அப்படிங்கிற படம் ஒன்று இப்போ வந்து வழக்கமாக எல்லா படங்களும் கொண்டு வராங்க. பெரிய ஸ்டாரோட படங்கள்லாம் பேன் இண்டியா படம் அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியா படம் அப்படின்னும் போது என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு அமீர் கானை வந்து கொண்டு வரணும், ஒரு வந்து நாகார்ஜுனா கொண்டு வரணும், ஒரு ஷோபினை கொண்டு வரணும், ஒரு உபேந்திரா கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பல மாநிலங்களில் டாப் ஸ்டாராக இருக்கிற நடிகர்களை இங்கே கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. லியோவில் நடந்துச்சு, ஜெயிலர் நடந்துச்சு, இந்தியன் 2ல நடந்துச்சு, பல வெற்றி படங்களில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பேன் இண்டியா ஸ்டார்ஸை கொண்டு வரும்போது அந்த கதாநாயகர்களை அங்கேருந்து கொண்டு வரும்போது அது கேமியோவாகவே இருந்தால் கூட அவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு இயக்குனர் ஒரு படத்தில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இவரை என்ன பண்ணுறது, அவர் என்ன பண்ணுறது, ஐயோ அமீர் கானை என்ன பண்ணுறது, நாகார்ஜுனாவை என்ன எப்படி காட்டுறது, ஷோபின் எப்படி காட்டுறது, இப்படி டென்ஷன்லேயே ஒரு கதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கதை வந்து ரொம்ப கஷ்டப்படும். அது வந்து கதை வந்து சரியாக இயக்குனர் நினைக்கிற மாதிரி அந்த படைப்புக்கு கொண்டு வர முடியாது. லோகேஷ் வந்து தமிழ் இயக்குனர் தான், அதனால தான் ஓடலையா அப்படின்னா, தமிழ் இயக்குனர்கள் வந்து நல்ல வெற்றி படங்களை கொடுக்கக்கூடியவர்கள். தமிழில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் மாதிரி எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. நம்ம தமிழில் தான் இளையராஜா இருக்காரு, நம்ம தமிழில் தான் ஏஆர் ரஹ்மான் இருக்காரு. கொண்டாடப்படக்கூடிய பல இயக்குனர்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்காங்க. சங்கர் மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர், மணிரத்னம் மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர், லோகேஷ்லேருந்து இன்னைக்கு நெல்சன், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ், இன்னும் பல பேர், அட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் போய் பண்ணார், ஜவான் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட வந்து அந்த தெலுங்கு படம் வந்து பண்ணுறாரு. ஸோ பெரிய படங்களை எடுக்கக்கூடிய திறமையான எப்படி சொல்றது டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே தமிழ் துறையில் இருக்காங்க. ஸோ அதை வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அதை சரியாக பயன்படுத்தணும்னா சரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தமான கதையோடு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா, அதாவது கமர்ஷியல் மசாலா அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக படங்கள் வெற்றி படம் அடையும். தமிழ் இயக்குநர்களை நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது சார். அதே போல் நீங்கள் இப்போ சொன்னீங்க பேன் இந்தியாவில் எல்லாத்தையும் கொண்டு வராங்கன்னு சொன்னீங்க. அதுக்குமே காரணம் வந்து இப்போ பீப்புள் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அது நல்ல படமாக இருக்கா இல்லை என்ன கதை கொடுக்குதுன்னு சொல்கிறத தாண்டி யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, படம் வந்த உடனே இது சூப்பர் ஸ்டார் படம், இது பேன் இந்தியா அளவுக்கு இருக்கா, அப்படியும் இருந்தாலும் இதில் வந்து ஒரு 4 ஃபைட் சீன் இருந்தாலும் ஒரு சாங் இருந்தால் தான் அது பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எதனால அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க? டக்குன்னு ஒரு படம் வரத்துக்கு முன்னாடியே இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. மக்கள்லாம் அப்படி எதிர்பார்க்கறதே கிடையாதுமா. உண்மையாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்ல படம் கொடுங்கன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. நல்ல படங்களை கொண்டாடுறாங்க. நல்ல படங்களை கொண்டாடுறதுனால தான் நான் சொன்ன மாதிரி பார்க்கிங் மாதிரி, லப்பர் பந்து மாதிரி, குட் நைட் மாதிரியான படங்கள் வந்து பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. புரியுது அவங்களுக்கு? மக்கள் யாரும் வந்து நீங்கள் பேன் இண்டியா படங்கள் கொடுங்க, பேன் இண்டியா ஸ்டார்ஸை கொண்டு வந்து உங்கள் படத்தில் போட்டு கொடுங்க அப்படின்னே சொல்லவே இல்லை. புரியுது அவங்களுக்கு?
இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து நடிகர்களுடைய சம்பளம் வந்து பல மடங்கு வந்து ஏறிடுச்சு. பல மடங்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய்லாம் சம்பளம் நடிகர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரியான இயக்குநர்களை போடும்போது அவங்களுடைய சம்பளமும் பெருசு, இசையமைப்பாளர் சம்பளம் பெருசு, ஒளிப்பதிவாளர்லேருந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருடைய சம்பளமும் பெரிய 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 லெவலில் கொடுக்கறதுனால பட்ஜெட் வந்து பெரிய லெவலில் ஆயிடுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கூலியே எடுத்துக்கிட்டா 475 கோடி ரூபாய்க்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சம்பளமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 375 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பணம் என்ன அப்படின்னா 100 கோடி ரூபா தான் மட்டும்தான் செலவழிச்சிருக்காங்க. ஸோ அப்படி செலவழிக்கும் போது 375 கோடி ரூபா இந்த சம்பளத்திலே போயிடுது. 100 கோடி ரூபா மட்டும் படத்துக்கு செலவழிக்கும் போது அந்த குவாலிட்டி அது நிச்சயமாக மிஸ் ஆக தானே செய்யும். ஸோ இந்த கிராண்டியர்லாம் காமிச்சு வெற்றி படமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து இது பேன் இண்டியா படம்லாம் அப்படியெல்லாம் கால்குலேஷனே கிடையாது. பேன் இண்டியா படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியாவில், அதாவது வந்து கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில், பாலிவுட்டில், தமிழில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் போய் வெற்றி படமாக இருந்துச்சுன்னா அதுதான் பேன் இண்டியா படம். எல்லா நடிகர்களையும் கொண்டு வந்து கோர்த்து ஒரு படம் எடுக்கிறது பேர் பேன் இண்டியா படமே கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது வந்து ரெட்ரோ படம் வந்துச்சு. ரெட்ரோ படம் வந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்துச்சு. ரெட்ரோ பெரிய படம். அந்த படத்துக்கு பக்கத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை விடுறாங்களே, இது ஒன்றுமே இல்லையே, சின்ன படமாச்சு, சசிகுமார் மார்க்கெட் இல்லாத நடிகராச்சு, கூட ஜோடியாக வந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்களே அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது. ஆனால் வந்ததுக்கப்புறம் ரெட்ரோ என்ன கலெக்ஷன் பண்ணிச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன கலெக்ஷன் பண்ணிச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி அதிரி புதிரியாக ஓடிச்சா இல்லையா? ஸோ மக்களுடைய மனநிலை என்னன்னா, நல்ல படம் இருந்தால் நாங்கள் பார்க்க தயார் அப்படிங்கிறது தான் மக்களோட மனநிலை. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே. நீங்க சொல்றது ஓகே தான் சார். ஆனா இப்போ நார்மல் குடும்ப படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எஸ்கே, சசிகுமார் இவங்கெல்லாம் பண்றதுனால, ஏன்னா இவங்களெல்லாம் ஆல்ரெடி அப்படி பார்த்துருக்கோம். இப்போ பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், விஜய் அப்படின்லாம் வரும்போது மக்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க தானே செய்யறாங்க. நிச்சயமாமா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ரஜினியோடைய கேரியர்லேயே மிகப்பெரிய படம் என்ன? பாஷா. கேரியர்லேயே மிகப்பெரிய படம் என்ன? அருணாச்சலம். கேரியர்லேயே மிகப்பெரிய படம் என்ன? அண்ணாமலை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. இந்த படையப்பா கொடுத்தாரு. அதனால் யார் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இருந்தாங்க? ஓடலையா படம்? பெரிய அதிரி புதிரிய படம் ஓடலையா? விஜய் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கில்லி ஓடலையா? அதில் யார் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இருந்தாங்க? சார், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, உங்களோட சம்பளத்தை பல மடங்கு ஏற்றுறீங்க, உங்களோட பட்ஜெட்டை, சினிமாவோடைய பட்ஜெட்டை கூட்டுறீங்க. ஸோ அதனால் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணணுமேங்கிற நெருக்கடி வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு வருது. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வரும்போது இதெல்லாம் சேர்க்குறீங்க. சேர்க்கும் போது பல மடங்கு பல கோடிகளில் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறீங்க. அதை அதுக்கு மேலே லாபம் பார்த்து விற்கிறீங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறவங்க அதுக்கு மேலே லாபம் வரணும் எதிர்பார்த்து அவங்க படத்தை வாங்குறாங்க. ஸோ அது பல நேரங்களில் வந்து மிஸ்கால்குலேஷன், அதாவது தவறுதலாக நடந்து வெற்றி படம் வந்து தோல்வி படமாக மாறிடுது. நீங்கள் கதையை வச்சுக்கிட்டு ரஜினி ஒரு ஆளை வச்சு கொடுத்தாலே படம் ஓடுங்க, விஜய் ஒரு ஆளை வச்சு கொடுத்தாலே படம் ஓடும். விஜயவே வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, ரஜினியே மக்கள் கொண்டாடுவாங்க. நீங்கள் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து படம் வியாபாரத்துக்காண்டி வந்து இது மாதிரி செய்கிறீங்க. இது வந்து தவறு. இந்த மாதிரி சினிமா தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா சினிமாக்கு இது ஆபத்து. இதே தான் டைரக்டர் செல்வராகவன் சாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ பேன் இந்தியான்ற ஒரு நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப இதுவாயிட்டு இருக்கு, அது ஒரு மக்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே போல தான் நீங்களும் சொல்றீங்க. இப்போ அது இருக்கிறது தப்பா சரியா சார்? நான் தப்புன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். தப்பா சரியானா தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. முழுக்க முழுக்க ஒரு நல்ல கதையை வச்சுட்டு ஒரு படம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா ஓடும். நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரியான பெரிய மாஸ் ஹீரோஸை வச்சுட்டு சாதாரண கதைகள் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சாதாரண கதைகள் எடுக்க சொல்லலை. நம்ம நல்ல கதைகள் எடுத்துக்கிட்டு அழுத்தமான கதையம்சம் உள்ள ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து மசாலாவை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதான் வந்து விஜய்க்கு தேவையானதோ, ரஜினிக்கு தேவையானதோ, மாஸ் டைலாக்கோ, பஞ்ச் டைலாக்கோ, அவங்களுடைய வாக்கு, ஸ்டைலு, லுக்கு, அவங்க கூலிங் கிளாஸை மாட்டினா ரசிகர் ரசிப்பாங்களாம், எல்லாமே வச்சுக்கோங்க. அதில் ஃபைட் வச்சுக்கோங்க, அதில் வந்து டான்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்க. கமர்ஷியலாக மாற்றுங்க, மசாலா கொடுங்க. ஆனால் அந்த மசாலா கொடுக்கும்போது அந்த மசாலா வந்து நல்ல ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு பிரியாணி இப்போ வந்து வெறும் பிரியாணி மட்டும் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் வந்து ஒரு லெக் பீஸ், ஒரு முட்டை வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறத வந்து ப்ரெசன்டேஷனை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்கிறது தான். அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அது மட்டுமே நம்ம பார்க்கணும். அதாவது அவங்களுடைய லுக்கு, வாக்கு, ஸ்டைலு, மசாலா ஐட்டங்கள் மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா, கதையே இல்லைன்னா தோல்விகள் தொடர்ந்து வரத்தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. இவ்வளோ சொன்னீங்க. ஆனால் அதை தொடர்ந்து இப்போ இருக்கிற இந்த ஃபைட்டு, இந்த கமர்ஷியல் மூவி டிரெக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஃபேமிலி மூவி பண்ணால் எப்படி இருக்கும் சார்?
நான் வந்து அவங்கள ஃபேமிலி மூவியே பண்ண சொல்லலம்மா, புரியுதா உங்களுக்கு? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். லிங்குசாமின்னு ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் வந்து முதல்ல ஆனந்தம்னு ஒரு படம் குடுத்தாரு. அதுக்கப்புறம் ரன்னுன்னு ஒரு படம் குடுத்தாரு. அப்புறம் சண்டைக்கோழின்னு ஒரு படம் குடுத்தாரு. அவருடைய கதைக்களம் என்ன? ஒரு அழகான கதைகளை வந்து அற்புதமா சொல்லக்கூடிய நல்ல இயக்குனர் லிங்குசாமி. அவர் என்ன பண்றாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அமர் அஞ்சான்னு ஒரு படம். அத வந்து அவர் எடுக்குறாரு. ஸோ அஞ்சான் படம் வந்து ஒரு மசாலா படம். வந்து ஒரு சூர்யா வச்சு சூர்யாக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு படம். அதுல வந்து சூர்யாவை மட்டுமே நீங்க போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறீங்க. ஸோ அது வந்து தோல்வி படமா மாறுது. நீங்க நல்ல இயக்குனர். உங்களுடைய பாதையிலே நீங்க போங்களேன். இப்ப கௌதம் வாசுதேவன் மேனன். அவங்கள வந்து நம்ம பேசுவோம். இப்ப அவர் பார்த்தீங்கன்னா, மின்னல்லே மாறி, அதுக்கப்புறம் வந்து காக்க காக்க மாறி, அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் மாறி, அதுக்கப்புறம் நெறைய படங்கள். அதாவது கமலஹாசன் வச்ச ஒரு படம் வேட்டையாடு விளையாடு எத்தனையோ வெற்றி படங்கள குடுத்திருக்காரு. நல்ல நல்ல படங்கள் விண்ணை தாண்டி வருவாய் எல்லாம் கொடுத்த கௌதம் வாசுதேவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தனுஷை வச்சு ஒரு படம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் கமர்ஷியல் டைரக்டரா மாறுறாரு. கமர்ஷியலா வந்து படங்களை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அங்க அவரும் தோத்து போறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வேணும்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. எப்பவுமே ஒரு ஒரு இயக்குனர்கள் அப்படின்னும் போது ஒரு செட் ஆஃப் இயக்குனர்கள் வந்து ஒரு கிளாஸா படம் கொடுக்குற இயக்குனர்கள் இருப்பாங்க. காலங்காலமா இருந்திருக்கு. ஒரு செட் ஆஃப் இயக்குனர்கள் வந்து மாசா படம் கொடுக்குற இயக்குனர்களா இருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எஸ்பி முத்துராமன் வந்து மாசா படம் கொடுக்குற இயக்குனர். அவர் அன்னைக்கும் இருந்துட்டு தான் இருந்தாரு. ராஜசேகர்னு ஒரு இயக்குனர். ரஜினி வச்சே எடுத்திருக்காரு நிறைய படம். அவரே பார்த்தீங்கன்னா ஒரு மாசா படம் கொடுக்குற ஒரு இயக்குனர் தான். இப்ப பாரதி ராஜா இருக்கார்ல, அவர் வந்து மண் வாசனையோட படங்கள் கொடுக்குறது. மண் வாசனை மாறி, முதல் மரியாதை மாறி, கிழக்கு சீமை மாறி, 16 வயது நிலை மாறி பல படங்களை வந்து பாரதி ராஜா கொடுத்த ஒரு இயக்குனர். அவர் ரஜினியோட சேர்ந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படம் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி படங்கள் எடுக்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸான டைரக்டர். நீங்கள் வந்து கொடி பறக்குது எடுத்தீங்கன்னா தோல்வி படமாக தான் முடியும். கொடி பறக்குது தோத்து போச்சு. ரஜினியோட சேர்ந்ததுனால தோத்து போச்சு. ஸோ ரஜினியோட சேர்ந்து கமலோட சேர்ந்து ஒரு 16 வயதினுடைய கொடுத்த பாரதி ராஜா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காண்டி வந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படத்தில் வந்து அமலாவையும் ரஜினியை போட்டு மசாலா படமாக எடுக்கும்போது தோத்து போக தான் செய்யும். பாலச்சந்தர் வந்து எடுக்கிறார். நல்லா பார்த்துங்க. பாலச்சந்தர் வரைக்கும் மசாலா படமே எடுத்ததில்லை. அவர் வந்து அவருடைய பாணியில் உள்ள படங்கள் அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர், சிந்து பைரவி, நிறைய படங்கள் எத்தனையோ படங்கள் வந்து பாலச்சந்தர் எடுத்திருக்காரு. எந்த காலத்தில் பாலச்சந்தர் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்காரான்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. 100 படத்துக்கு பக்கத்தில் வந்து பாலச்சந்தர் இயக்கம் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து கமர்ஷியல் படம் வந்து பாலச்சந்தர் எடுத்ததே இல்லை. புரியுதா உங்களுக்கு? காரணம் என்னன்னா, அவருக்கு இதுதான் வரும்னு தெரிஞ்சதுனால அதை தான் அவர் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கலாம். உதாரணங்கள் இப்போ பாக்கியராஜே எடுத்துங்களேன். முந்தானை முடிச்சு கொடுத்த பாக்கியராஜ் அதுக்கப்புறம் கடைசியில் ரத்தத்தின் ரத்தமே அப்படி இப்படின்னு கமர்ஷியல் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. தோத்து போயிட்டாரு. ஸோ நீ உங்களுடைய ட்ரேட்மார்க் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் அவர் வந்து சின்ன படங்களும் எடுத்தார், நல்ல தரமான படங்களும் எடுத்தார். கமர்ஷியல் படங்களும் அதாவது ரஜினிக்கு வந்து எப்படி சொல்றது பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. படையப்பா மாதிரி வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி இவர் கமலுக்கு வந்து அவைசன் மாதிரி படங்கள்லாம் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து கமர்ஷியலும் பண்ணார், அதே நேரத்தில் ஓரளவுக்கு மாசான படங்களும் பண்ணார். ஸோ அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலிட்டி இருக்குமா? இப்போ லோகேஷ் எடுத்துக்கங்களேன். ரொம்ப மாநகரம் லோகேஷில் எப்படி கொடுக்க முடிஞ்சுச்சு? நான் மாணவன் கொடுத்த லோகேஷ் தானே இன்னைக்கு விக்ரம் கொடுக்குறாரு. மாணவன் கொடுத்த லோகேஷ் தானே இன்னைக்கு கூலி கொடுத்துருக்காரு, மாஸ்டர் கொடுத்துருக்காரு. அப்போ அன்னைக்கு மாநகரம் லோகேஷில் கொடுக்க முடிஞ்சிச்சு இல்லை? கைதி லோகேஷில் கொடுக்க முடிஞ்சிச்சு இல்லை? ஸோ இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் உங்களால் படம் எடுக்க முடிஞ்சிச்சு இல்லை? அது எப்படி முடிஞ்சிச்சு? ஸோ வந்து நீங்கள் வந்து நல்ல படங்களை முதல்ல எடுக்கிறதுக்கு இப்போ தெரிஞ்சுங்க. எந்த படம் நீங்கள் எடுத்தாலும் அதாவது வந்து வெரைட்டி, நான் சொன்ன மாதிரி வெரைட்டி கமர்ஷியல் டேரக்டர் அந்த மாஸ் டேரக்டர்னும் போது அந்த அவங்களுடைய பாதையில் அவங்க பயணித்தா நல்லாயிருக்கும். நான் வந்து கமர்ஷியல் படம் எடுக்க போகிறேன்னா பிரச்சனை. இப்போ மாசாக கொடுத்துட்டு இருக்க டேரக்டர் நான் வந்து ஒரு சின்ன படம் எடுக்க போகிறேன் அப்படின்னா பிரச்சனை. இது வேண்டாம். ஆனால் அவங்களுடைய ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி படங்களை கொடுக்கலாம், கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு அழுத்தமான கதை வேணும். திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கதை என்பது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் என்ன படம் எடுத்து கொடுத்தீங்கனாலும் அது குப்பையாக தான் இருக்கும்.